ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன் காசா பிஎட் கவுன்சிலிங் எப்படி ஆன்லைன்ல வந்து அட்டன் பண்றது, அது மட்டும் இல்லாம காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி ஆன்லைன்ல பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பிஎட்டுக்கு உண்டான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத ஆன்லைன்ல வந்து இந்த இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 4ல இருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் ஆன்லைன்ல விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன்ல இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்களுடைய மேஜர் வந்து நீங்க மேக்ஸ்ல இருக்கீங்க, பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு புக்லெட்டுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த புக்லெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் வந்து பிஎட் காலேஜ் இருக்கு, எத்தனை பிரைவேட் காலேஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல எந்தெந்த காலேஜ்லாம் வந்து உங்களுடைய படிப்புக்கு நீங்க என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல தமிழ் மீடியம் இருக்கா, இங்கிலீஷ் மீடியம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த புக்லெட் வைஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இதை முதல்ல நீங்க வந்து செக் பண்ணுங்க. எப்படி வந்து இதை வந்து செக் பண்ணணுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது தான் ப்ரோ எங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு வந்து ஐடியாவே இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உண்டான லாகின் லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி. சரிங்களா? இதை கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து உங்களோட ரேங்க், உங்களோட கம்யூனிட்டி ரேங்க், உங்களோட யூஜி டிகிரிஸ் வந்து நீங்க என்ன என்ன பிஎட்க்கு வந்து என்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4/8/2025 காலையில 10 மணில இருந்து 9/8/2025 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் வந்து நீங்க வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய அந்த பிடிச்சமான அந்த கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுத்து அதை நீங்க வந்து லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்போ வந்து எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மேல வந்து கிரீன் கலர்ல வந்து விருப்ப இடங்களை வந்து தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹேர் டு ஆட் அண்ட் எடிட் மை சாய்ஸ்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து வரும். நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான வழிமுறைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கல்லூரிகளை வேண்டுமானாலும் வந்து தேர்வு செய்து தங்களது விருப்பப்படி நீங்க வந்து வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள் வந்து ஒதுக்கிடப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் காலியாக இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்பப்படி கல்லூரியில் காலியாக உள்ள இடங்களில் ஒன்று வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேடி வில்லிங்டன் காலேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஎட் காலேஜ் நீங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ்ல உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிசி கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண காலேஜ் பிஎஸ்டி கோட்டால வந்து அவங்க வந்து முடிஞ்சிருச்சு, வேகன்சிஸ் வந்து இல்ல அப்படின்னா நீங்க செகண்டா வந்து என்ன காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட் ஆகும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலேஜும் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் காலேஜ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர்ல உங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இதுல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இது ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணி அதாவது ரீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைரக்டா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு டேபுக்குள்ள போகும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து லைவ்ல வந்து வந்தாச்சு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்ற அளவுக்கு பெருசா வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அவைலபிளா இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் 7 காலேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டோட்டலா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சதுல இப்ப பிஎட்டுக்கு அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுனால வந்து
7 காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கேட்டகரிக்கு பக்கத்துல கவர்மெண்ட் இருக்குது. அதுக்கு கீழ வந்து கவர்மெண்ட் எய்டட்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அப்ப சொல்ற அளவுக்கு நம்ம பார்க்கும்போது 2 காலேஜ் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. மோஸ்ட்லி அதிகமா எல்லாருமே லைக் பண்றது இந்த லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் சரிங்களா? இந்த காலேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மை சாய்ஸ்ல வந்து 1 வந்து விழுந்துரும். அதே மாதிரி செகண்டா வந்து சென்னையில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் இன் எஜுகேஷன். இது வந்து கோ எஜுகேஷன். இது வந்து சைதாப்பேட்டையில வந்து இருக்குது. இத நம்ம செகண்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 2 காலேஜ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க ஃபைனலா நீங்க லாக் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து 7 காலேஜுமே நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் பண்றேன்ங்கிறவங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க 3 வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 2 மட்டும் போதும், கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இத மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் டேப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அலாட்மென்ட்க்கான பிரிவ்யூ வந்து பார்க்க சொல்லுவாங்க. மை சாய்ஸ். இப்ப இதுல முன்னையும் கிண்ணையும் மேலையும் கீழையும் நீங்க ஏத்தணும் இறக்கணும் அப்படின்னா, டிராப் அண்ட் டவுன் நீங்க கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிற முடியும். அந்த மாரி ஆப்ஷன் உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கும். இந்த லைன நீங்க மவுஸ கர்சர வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் வேணும், செகண்ட் இது வேணும், தேர்ட் வேணும் அப்படிங்கிறவங்க கூட நீங்க வந்து டிராப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த சாய்ஸ நீங்க வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப குடுத்து, உங்களுடைய சாய்ஸ நீங்க வந்து பிரிவ்யூ வந்து பாருங்க. பிரிவ்யூ காலேஜ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபைனலா நீங்க வந்து லாக் சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்து, நீங்க வந்து ஒன்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிரிவ்யூ பண்ணத வந்து டவுன்லோடும் பண்றதா இருந்தாலும், நீங்க உங்களோட விருப்பம் தான். நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பிடிஎஃபா கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணி, ஒன்ஸ் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆயிரும். நீங்க சாய்ஸ் வந்து லாக் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து எக்காரணத்த கொண்டும் அந்த லாக்க நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியாது. எடிட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் இந்த பாப்அப்லாம் கரெக்ட்டா படிச்சு முடிச்சுட்டு, நீங்க லாஸ்ட் டேட் கூட நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ நெறைய பேர் நினைப்பீங்க, ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டே காலேஜ் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க லாஸ்ட்டா ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா கூட, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கோ, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீட் வந்து அலாட்மென்ட் வந்து பண்ணி குடுப்பாங்க. அதனால அத பத்தி நீங்க வந்து வொரி பண்ணிக்கிற வேண்டாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு தவறான செயல். சரிங்களா? அப்படி நீங்க வந்து நினைக்க வந்து கூடாது. சரிங்களா? சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படி வந்து கேட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் ஆயிற மாரி ஆயிருச்சு. சோ இப்ப இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் அதாவது அலாட்மென்ட் லெட்டர் வந்து எப்போ வந்து குடுப்பாங்க அப்படின்னா, இதே லாகின்ல போயிட்டு நீங்க உங்களோட அலாட்மென்ட் லெட்டர நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அதுக்கு உண்டான டேட் வந்து எப்போ குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 13 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. அந்த டேட்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அலாட்மென்ட் லெட்டர நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கோ, அந்த காலேஜ்ல நேரடியா போயிட்டு வந்து ஸ்பாட் அட்மிஷன் வந்து போட்டு வந்துரலாம். இதுதான் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இது 2024 வரைக்கும் ஆஃப்லைன்ல நடந்துட்டு இருந்த கவுன்சிலிங்க அப்படியே டோட்டலா நம்மளுக்கு வந்து டிஜிட்டலா ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்ன்மெண்ட் சார்புல. இது வந்து ஒரு கிரேட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஆன்லைன் கவுன்சிலிங் இல்ல அப்படின்னா எல்லாருமே யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் வர சொல்லியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து வரும். அந்த இன்ஃபார்ம் லெட்டர எடுத்துட்டு போயிட்டு நம்ம கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். சென்னை போணும். சென்னை போய் தான் வந்து இது நாள் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு மாரி இருந்தது. சரிங்களா? இப்போதைக்கு நான் ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படினாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்புல உங்களுக்கு வந்து எல்லாமே அட்மிஷன் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.